பாண்டி கூட இருந்தா மட்டும் போதும். அப்போ வாங்க ஆட்டோ கிளம்பு. என்ன சுத்தி சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள. இந்த பக்கம் தான் சமையல் கட்டு. உள்ள போங்க போங்க. கண்ணு முழிக்காத வரைக்கும் தான் நாம சேஃபா இருக்க முடியும். கண்ணை முழிச்சிட்டானா என்ன பண்றது? வயசான கிழவி, நான் கொடுத்த அடிக்கு அவ்வளவு சீக்கிரம் கண் முழிக்க மாட்டாங்கன்னு நானும் பார்த்து கண்ணு முடிச்சிட்டாங்களே. மறுபடியும் கண் முடிக்காத அளவுக்கு அடிக்கிறேன் நான். எப்படியோ உள்ள வரணும்னு நினைச்சோம், வந்துட்டோம். இப்ப குழந்தைய எங்க எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு தான் தெரியல. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது சும்மா. என்ன வேலைக்கு வந்தீங்க? சமையல் பண்ண. சமைக்கிற வேலையை மட்டும் பாருங்க. கிளம்புங்க. நல்ல வேலை நம்ம பேசுனதை கேட்டுட்டானோன்னு பயந்தே போயிட்டா. ஆமா. என்னாச்சு டாக்டர்? கிழவிக்கு ரொம்ப சீரியஸா? எப்ப கண்ணு முழிக்கும்? இவங்களுக்கு அடிபட்டிருக்கு, அதனால மயக்கமாயிட்டாங்க. என்ன அடிபட்டிருக்கா? ஏங்க வயசானவங்க இல்லையா, நின்னுட்டு இருக்கப்போ திடீர்னு கேரா இருக்கும், அதுல கீழே விழுந்திருப்பாங்க, அதனால கூட அடிபட்டிருக்கோம். ஓ அப்படி சொல்றீங்களா? ஆமா, எப்ப கிழவி கண்ணு முழிக்கும்? ஒரு 3-4 மணி நேரம் ஆகும்.
சாதாரண மயக்கம் தானே, ஆபத்து ஒண்ணும் இல்லையே. அது கண்முழிச்ச பிறகு தானே சொல்ல முடியும். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? எங்க பாட்டிக்கு வயசாயிடுச்சுங்க, ஹெல்த் கண்டிஷன் அப்படி. முதல்ல கண் முழிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். சரி, நான் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துடுறேன். இருங்க, எங்க போறீங்க? எங்க பாட்டி இங்க இருக்காங்க, நான் போய் ஒரு காஃபி போட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. பாட்டியோட பேத்திக்கு சமையல் பண்ண வந்திருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னா காஃபி போட்டு கொண்டு வருவாங்க. டேய் அண்ணே, போய் ஒரு காஃபி போட்டு கொண்டு வர சொல்லு. சரிண்ணே. திவ்யா அதெல்லாம் க்ளீன் பண்ணி நான் வந்துடுறேன். ராதா, அந்த கிழவி கண்ணு முழிச்சிருக்க மாட்டாள? ஏன்னா முழிச்சிருந்தா இந்நேரம் ரவுடிங்க நம்மளை தேடி வந்திருப்பாங்கல்ல, நம்ம மாட்டிருப்போம்ல. ஐயோ, அதே நினைச்சு பயந்துட்டு இருக்காத. சீக்கிரம் சமையல முடிக்கணும். குழந்தை எங்க இருக்குன்னு நம்ம தேடுறோம். ஹலோ, என்ன டாக்டர் அம்மாவுக்கு ஒரு காஃபி வேணுமா? சீக்கிரமா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. லைட்டா ஸ்ட்ராங்கா. ஸ்ட்ராங்கா? ஒரு ஐடியா. காஃபி குடுக்கற சாக்குல டாக்டரை பார்த்து அவங்க கிட்ட ஏதாவது உதவி கேட்கலாமா? டாக்டர் கிட்டியா? அதுவும் இங்க ரவுடிங்களுக்கு நடுவில் இருக்கிற டாக்டர் கிட்டியா? என்ன ராதா பேசுற? டாக்டர் அம்மான்னு சொன்னால, லேடியா இருக்கிறதுனால குழந்தை விஷயத்துல மனசு இறங்கி நமக்கு ஏதாவது உதவி பண்றாங்களான்னு முயற்சி பண்ணி பார்ப்போம். முதல்ல நான் போய் காஃபியை போடுறேன். ரெடி. ரெடியா? சரி வா, அப்ப நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடலாம். இல்ல வேண்டாம் திவ்யா, நம்ம 2 பேரும் போனா தேவையில்லாத பிரச்சனை வரும். ஏன் 2 பேரும் வந்தீங்கன்னு கேட்பாங்க. நான் மட்டும் போயிட்டு வரேன் திவ்யா. சரி, பார்த்து போயிட்டு வா. சரி, நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதை. இரு, இங்க எதுக்கு வந்த? நீங்க தானே டாக்டர் அம்மாக்கு காஃபி கேட்டீங்க, அதான் நான் காஃபி கொண்டு வந்தேன். நான் கொடுத்து இல்ல, நானே கொடுக்குறேன். ஹலோ, ஒரு லிமிட் இதோட முடிஞ்சிருச்சு. காஃபியை கூட கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதை போய் பாரு. கூட வந்துட்டா பெருசா. இந்தாங்க டாக்டர் காஃபி. சூடா இருக்கு டாக்டர், மெதுவா குடிங்க. கஜா, டேய் கஜா, ஐயா என்னடா ஆச்சு? இன்னும் வேன் கிளம்பாம இருக்கு? ஐயா, உள்ள எல்லாரும் ரெடியா இருக்காங்க, இப்ப கிளம்பிடுவாங்க. சீக்கிரம் கூப்பிடுறா. டேய் ராதா, 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 வா வா. மத்த தொழில் மாதிரி இதுவும் டயத்துக்கு கிளம்ப வேண்டாமா? ஹலோ, சொல்லுங்க. என்ன புது நம்பரா இருக்கு?
அப்படியா? ஒரு நிமிஷம். கண்டெய்னர் எப்ப கிளம்பும்? 7ஆம் தேதி கிளம்பிடும். எல்லாம் ரெடியா இருக்கு. 7ஆம் தேதி கிளம்புது. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவர்தான் அந்த தாண்டவன் நினைக்கிறேன். ஏய் கூட்டு வாங்கடா. நேத்து எந்த பையனோட எந்த ஏரியாவுக்கு போன? இந்த பையனை கூட்டிட்டு வடபழனி போனங்க. இன்னைக்கு நீ வடபழனி போகாத, மயிலாப்பூர் போ. சரிங்க. இந்த பையன் வேண்டாம், இந்த பையனை கூட்டு போ. எல்லாரும் ஆளை மாத்திக்கங்க. உங்களுக்கு நேத்து இருந்த அம்மா இன்னைக்கு இல்ல, புரிஞ்சதா? வேற அம்மா வேற ஏரியா, ஓகேவா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? கிளம்புங்க. வாங்க. ஆமா, சாக்லேட் கொடுத்தாச்சா? அதெல்லாம் எண்ணி கொடுத்தாச்சுங்கய்யா. ஏற்கனவே கொடுத்தாச்சியா? எண்ணி கொடுத்தா போதாதுடா, அதை எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். இந்த பாருமா, 2 மணி நேரத்துக்கு ஒரு சாக்லேட் தான் கொடுக்கணும், சரியா? பசங்க கேக்குறாங்கன்னு சும்மா கொடுத்துட கூடாது. அது என்ன சாக்லேட்னு தெரியும்ல? 2 சாக்லேட் ஒன்னா சாப்பிட்டா போது அதிகமாயிடும். அப்புறம் நடக்க முடியாது, படுத்துருவாங்க. அப்புறம் கலெக்ஷன் கட் ஆயிடும். குழந்தைங்களுக்கு போய் இந்த மாதிரி இவங்கள மனுஷங்களா? இவங்களெல்லாம் கொன்னா கூட தப்பில்ல. சரி கிளம்புங்க. குழந்தைங்க குடுக்குற பால் புட்டியில சரக்க மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பாரு, அத அளவா தான் கொடுக்கணும். என்ன, அளவுக்கு மீறி கொடுத்தா அவ்வளவுதான், புரியுதா? பார்த்து பண்ணு. நில்லுங்க. வாங்க. ஆமா, 2 பேரும் தான். வாங்க. அம்மா, யார் அவங்க? இங்க என்ன பண்றாங்க? நம்ம பொன்னம்மா கலையோட பேத்திங்கய்யா. வணக்கங்க. ஆமா, அந்த கிழவி எதுக்கு பேத்திங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு? அவங்க 2 பேரும் வெளியே போக சொல்லு. ஐயா, இவங்க 2 பேரையும் கிழவி கூப்பிட்டு வரல, நான் தான் கூப்பிட்டு வந்தேன். டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? இது என்ன நினைவு இல்லாம இல்ல மணிமண்டபமா எல்லாரும் வந்து பார்த்துட்டு போறதுக்கு?
இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வெளி ஆளுங்க யாரும் உள்ள வரக்கூடாது, தெரியாது உனக்கு? இல்லைங்கய்யா, அது பொன்னம்மா கிழவிக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு சமைக்க ஆள் வேணும்ல. இவங்க 2 பேரும் கிழவியோட பேத்திங்க, அதனாலதான் கூப்பிட்டு வந்தேன். கிழவி உடம்புக்கு என்ன? காலையில கிழவியை கூப்பிடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனப்ப கிழவி மயக்கம் போட்டு படுத்திருந்துச்சு. இவங்க 2 பேரும் பேத்திங்க பதறி போயிருந்தாங்க. அதனாலதான் உடனே கிழவியை கூப்பிட்டு வந்து நம்ம டாக்டரை பார்க்க சொன்னேன். கிழவி உடம்பு நல்லா ஆகிற வரைக்கும் சாப்பாடெல்லாம் கடையில் வாங்கிக்கலாம். முதல்ல இவங்க 2 பேரும் அனுப்பு வெளியே. நாங்க நல்லா சமைப்போம். பாட்டிக்கு உடம்பு நல்லா வர வரைக்கும் நாங்களே சமைக்கிறோம். ஆமாங்கய்யா, நாங்க எங்கேயோ பக்கத்துல இருந்து எங்க பாட்டிய பாத்துக்கிட்ட மாதிரியும் ஆச்சு, அப்படியே சமையல் வேலையும் பாத்துக்கிட்ட மாதிரியும் ஆச்சுங்க இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. முதல்ல நீங்க இடத்த காலி பண்ணுங்க. என்னம்மா பாக்குறீங்க? போங்கம்மா. ஐயா சொல்றாருல, போங்கம்மா. ஏய் போங்க. போமான்றல. ஒருத்தி கலரா இருக்கா, ஒருத்தி கலையா இருக்கா. ஏய் நில்லு. வாங்க. போய் வேலையை பாருங்க. அப்புறம் சமையல் வேலையை மட்டும் தான் கவனிக்கணும். மத்தபடி இங்க நடக்கிறது எதையுமே கவனிக்க கூடாது, புரியுதா? சரி, ரொம்ப நன்றிங்க. பேசிக்கிட்டு இருந்த போன் சிக்னல் இல்லாம கட் ஆச்சா, இல்ல தாண்டவனோட ஆளுங்க போனை கட் பண்ணிட்டாங்களா? ஒண்ணுமே புரியலையே மாமா. என்னதான் பண்றது? அதான்டா எனக்கும் ஒன்னும் புரியலடா. திவ்யா கிட்ட இருந்து இன்னும் போன் வராமையே இருக்க. நீ வேணா ஒரு போன் பண்ணி பாக்குறியா? போன் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அவங்க ஆளுங்க இருந்து போன் எடுத்து திவ்யா மாட்டி ஏதாவது பிரச்சனை பயமா இருக்கு மாமா. டேய் மாப்ள, இவ்வளவு டென்ஷன் ஆகிறதுக்கு பேசாம போனை போட்டுரு மாப்ள. ஏன்னா 2ல 1 என்னங்கிறது தெரிஞ்சிடும்ல. போடுறா. வேண்டாம் மாமா, பிரச்சனை இருக்கும்னு பயமா இருக்கு. பேசு. திவ்யா, நீ போன் பேசு, நான் பாத்துக்கிறேன். போன் வருது, எடு, பேசு. மாமா, திவ்யா தான் கூப்பிடுறா. டேய், திவ்யா போன்ல இருந்து வர்றதுனால திவ்யா தான் கூப்பிடுறான்னு சொல்ல முடியாது. முதல்ல போன் அட்டன் பண்ணி ஹலோன்னு மட்டும் சொல்லு. ஹலோ. ஹலோ, என்னங்க? நான் திவ்யா பேசுறேன். அப்பா, திவ்யா, நீயும் ராதவன் நல்லா இருக்கீங்களா? அப்பா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம். அப்பா, சரி, இப்போ நீங்க 2 பேரும் எங்க தான் இருக்கீங்க? நானும் ராதாவும் பங்களாக்குள்ள வந்துட்டோங்க. இப்போ பங்களாக்குள்ள இருந்து தான் பேசுறேன். ஓ, 2 பேரும் பங்களாக்குள்ள போயிட்டீங்களா? சரி, அந்த கிழவிக்கு என்னாச்சு? அந்த கிழவி இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. உங்ககிட்ட போன் பேசிட்டு இருக்கும்போது சிக்னல் இல்லாம போன் கட் ஆயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து கிழவியை கூட்டிட்டு போக தாண்டவத்தோட ஆளு கிழவி வீட்டுக்கு வந்துட்டான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நாங்க 2 பேரும் கிழவியோட பேத்திங்க. நைட்டு தான் ஊர்ல இருந்து வந்தோம். நல்ல
நல்லா பேசிட்டு இருந்த பாட்டி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சுன்னு சொன்னோம். அவனும் நம்பிட்டான். நம்ம பங்களாலேயே டாக்டர் இருக்காங்க, நான் கிழவியை கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னான். ஆனா நாங்க விட மாட்டோம், நாங்களும் பாட்டி கூட தான் இருப்போம்னு சொன்னோம். அதனால எங்களையும் கூட்டிட்டு வந்துட்டான். கிழவிக்கு மயக்க தெரிஞ்ச ஆபத்தாயிருமே. நீங்க 2 பேரும் உடனே கிளம்பி வந்துருங்க. பங்களாக்குள்ளேயே வந்தாச்சேங்க. நம்ம குழந்தை இங்கதான் எங்கேயாவது இருக்கும். கிழவி மயக்கம் தெளியறதுக்குள்ள எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிச்சு நாங்க தூக்கிட்டு வந்துடும். நீங்க பயப்படாதீங்க. போனை கிட்ட கூட நான் 10 நிமிஷம் இருங்க, ராதா பேசுறாளாம். சரி கொடு. ஹலோ. ஏங்க அந்த கிழவி கிட்ட கொஞ்சம் பொறுமையா நடந்துருக்கலாம்ல, எதுக்கு அவசரப்பட்டு அடிச்சீங்க? அப்படி நான் அடிச்சது கூட ஒரு வகையில நல்லதா போச்சு. அதனாலதான் நம்ம பிளான் படி பங்களாக்குள்ள வந்துட்டோம். ஆனா கிழவி கண் முடிச்சா பிரச்சனை ஆயிடுமே. அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கிழவி கண் முடிக்கிறதுக்குள்ள அவ கதையை நான் முடிச்சிடுறேன். இந்த பாரு ராதா, அவசரப்பட்டு மறுபடியும் எதுவும் செஞ்சு தொலைச்சிடாதீங்க. அப்புறம் 2 பேரும் மாட்டிப்பீங்க. தைரியமா இருங்க. என் உயிரை கொடுத்தாவது குழந்தையும் திவ்யாவையும் நான் காப்பாத்துறேன். இருங்க, போன திவ்யா கிட்ட கொடுக்குறேன். இந்தா. பாத்துமா, ஜாக்கிரதையா இருந்துக்க. எப்பெல்லாம் ஃபோன் பண்ண உனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டே இரு. சரிங்க, நான் அப்படியே பண்றேன். நான் வச்சிடுறேன். சரி வச்சிரு. என்னடா ஆச்சு மாப்ள? நாம பயந்த மாதிரி எதுவும் நடக்கலாமா? ஆனாலும் அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னடா சிக்கல்? என்ன சிக்கல்? சீக்கிரம் சொல்லு. வா சொல்றேன்.